டெல்டா மாவட்ட தலைவராக இருக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து திருவாரூரில் அந்த குருவ நெல்லை வந்து கொள்முதல் பண்ணி அதிக ஈரப்பதத்தோடு கொள்முதல் பண்ணதை இருப்பு வச்சுட்டாங்க. அது நீண்ட நாள் இருப்பு வச்சதுனால அந்த நெல் பூரா டிஸ்கலராக நிறம் மாறி இருக்குது. அந்த நெல்லை வந்து எங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒதுக்கீடு பண்ண நெல் அரைச்சி பார்த்துட்டோம். அரைச்சி பார்த்ததில் நெல் வந்து டிஸ்கலரை வந்து அப்படியே அரிசிலையும் பிரதிபலிக்குது. இந்த அரிசி பூரா உணவுக்கு ஏற்ற அரிசியாக இல்லை. அந்த அரிசியை வந்து அவங்க திருப்பி கொண்டு ஒப்படைக்கக்குள்ள எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு சரியான தீர்வு காணணும். நல்ல நெல்லை கொடுத்து நல்ல அரிசியை வாங்கிக்கிங்க. இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் எங்களை உருவாக்க வந்து எங்களை மாட்டி விட்டுறாமல் பார்த்துக்கணும். அதில் அதிகாரிகள் வந்து அவங்க உள்ள பிரச்சனையை அவங்க தான் பார்க்கணுமே தவிர எங்கள் தலையில் கட்டிக்கிட்டு அவங்க தப்பிக்க நினைக்கக்கூடாது. அப்புறம் அவங்க வந்து போட்டிருக்க உத்தரவு 24 மில்லுக்கும் இந்த நெல்லை வந்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம், அரைச்சிட்டோம். அதனுடைய நெல்லோட தரம் என்னங்கிறது இங்கே இருக்கு, பார்க்கலாம். சார், ஒரு லோடு நெல் எடுத்தோம்னு சொன்னோம்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் லாஸ் வரும் சார், அந்த டிஸ்கலர் பேடையால். ஏன்னா அவங்க வந்து அந்த டிஸ்கலரை எடுத்துட்டு நல்லதா கொடுன்னு கேட்குறாங்க. அதில் தான் அங்கே எங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த இழப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லுக்கும் இப்போ ஒரு 5 லோடு நெல் எடுத்தோம்னு சொன்னோம்னா 6 லட்ச ரூபா லாஸ் வந்துடும். 50 லோடு நெல் எடுத்தோம்னு சொன்னோம்னா 70 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா லாஸ் வந்துடும். இப்படி தான் அந்த சிஸ்டம் இருக்கு. இதை அதிகாரிகள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக வந்து அதை என்ன செய்யணும்னு தீர்வு காணணும். அதை வந்து செய்யறதை விட்டுட்டு எங்ககிட்டயே கொடுத்து நீங்களே இதை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் அரசாங்கம் இல்லை, நாங்கள் வந்து கூலிக்கு அறவை செய்கிற அரிசி ஆலைகள். 24 அரிசி ஆலை திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் 90 அரிசி ஆலைகள், 100 அரிசி ஆலைகள் இருக்கு. இவ்வளவு பேருமே நாங்கள் வந்து அரசுக்கு வந்து நல்ல நெல்லை கொடுத்து நல்ல அரிசியை தான் நாங்கள் வந்து கொடுக்கணுங்கிறது விதி. இவங்க நல்ல நெல் கொடுக்காம இது கெட்டுப்போன அந்த வீணா போன நெல்லை கொடுத்து அரைச்சி நல்ல அரிசியாக கொடுங்கிறது ஏற்புடையதே இல்லை. அதனால நீங்கள் தரமான நெல் கொடுங்க, தரமான அரிசியை வாங்கிக்கிங்க. கெட்டு போனதை எங்களுக்கு கொடுக்காதீங்க. அதை வந்து சரியான தீர்வு காணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி முடிவெடுங்க. நிறைய பலமுறை கோரிக்கை வச்சாச்சு, பலமுறை மனுலாம் கொடுத்தாச்சு. எம்டி ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி உணவு அமைச்சருக்கும் நான் மயிலாடுதுறையில் சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை கொடுத்துருக்குறேன். ஆனாலும் இவங்க நேற்று வரைக்கும் இந்த நிலைமையை தான் அவங்க வந்து கட்டாயப்படுத்தி நெல் எடுக்க சொல்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் 46,000 மெட்ரிக் டன் இருக்கு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்கு. அரைக்க சொல்றாங்க. ஆமா, அரிசி போனாக்கா ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. குடோன் ஃபெசிலிட்டி எங்கள் ஊரில் இல்லை, அவ்வளவா இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே டெல்டா மாவட்டங்கிறதுனால இந்த பகுதி திருவாரூர் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயல்காடு தான் அதிகமாக இருக்கிறதுனால கிடங்குகள் வசதி ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு வந்து இவங்க உடனே இயக்கம் செய்யணும். இதை ரயில்வே டு மூவ்மெண்ட் குட் செட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேகன் குட் செட்டு போட்டு உடனே அரிசியை மூவ் பண்ணணும். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே இதை உடனே கொண்டு போகணும். அப்போ தான் இந்த அரிசியெல்லாம் போனாக்கா ஒரு நாளில் இறங்கிடும். இன்றைக்கி போனால் நாளைக்காவது அரிசி இறக்கணும் குறைந்தபட்சம். இவங்க கொண்டு போய் 10 நாள் வச்சு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த லாரி எல்லாம் நிறைய டெமரேஜ் ஏற்பட்டு அவங்க எங்கள்கிட்ட வந்து கிளைம் கேட்குறாங்க. அதனால் அதில் எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ரைஸ் மில்லை தவிர வேற எந்த தொழிற்சாலையும் கிடையவே கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இந்த தொழிற்சாலையெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அரசு எங்களுக்கு இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு முத 96 வந்து எங்களை இந்த மாவட்டத்தில் வந்து எல்லா மில்லும் பிரைவேட் ஓட்ட வேணாம், எங்களுக்கு அரசாங்கத்தை ஓட்டி கொடுங்கன்னு கேட்டதுக்கு இணங்க எல்லா மில்லுக்காரங்களும் இந்த டிஎன்சிசிக்கு நாங்கள் வந்தோம். இப்போ சமீபமாக ஒரு சில ஆண்டுகளாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. இது வந்து ரா ரைஸ் சார், இதே பாயில் பண்ணாக்கா இந்த அளவுக்கு தான் வருது. ஆனால் இப்போ அவங்க கொடுக்குற குருவைப்பாடி இந்த மாதிரி இருக்கு. இது மோசமாக நெல்லே வந்து மோசமாக பார்க்கறதுக்கு இருக்குது. அதை அரைச்சா இந்த மாதிரி ரா ரைஸ் கண்டிஷன்ல வருது. இதையே பாயில் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ரா ரைஸ் கண்டிஷன். இதை பாயில் பண்ணாக்கா இந்த மாதிரி புழுங்க அரிசி வந்துடும். இதை எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே பல்பா இருக்கும். இது எல்லாமே ரிஜெக்ஷன்ல போயிடும். இது பூரா ரிஜெக்ஷன்ல போயிடக்கூடிய அரிசி ஃபுல்லா ரிஜெக்ஷன் ஆயிடும். அதனால அரசு வந்து இதை கவனத்தில் எடுத்து இதை வந்து நல்ல நெல்லை கொடுத்து நல்ல அரிசியா மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு உங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கூட எங்களுக்கு இழப்பு ஏற்படுது சார். இது 50% இழப்பு ஏற்படுது. ஒரு லாரி நெல்லுடைய கிரயத்துல 50% அளவுக்கு எங்களுக்கு இழப்பு ஏற்படுது.
இந்த அரிசி அரைச்சிட்டு போய் இறக்குனாக்கா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, திரும்ப எங்கேயுமே அதை வேணான்னு தான் சொல்லுவாங்க.